Hi friends, welcome to TN Max Camp channel. இன்னைக்கு நம்ம 8th standard maxல chapter 4 life mathematicsல exercise 4.2 நம்ம 8ல இருந்து 15 sum வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம இதே எக்ஸசைஸ்ல இன்ட்ரோடக்ஷனும் ஃபர்ஸ்ட் क्वेश्चनல இருந்து 7th क्वेश्चन வரைக்கும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அதே நீங்க பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 8th question, find the total bill amount for the data given below னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ரெண்டு சப்டிவிஷனில் ரெண்டு ஐட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஐட்டமையும் சேர்த்து நமக்கு டோட்டல் பில் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஐட்டமுக்கும் தனித்தனியாக நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்கூல் பேக் எடுத்து அதுக்கு என்ன பில் அமௌண்ட் வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹேர் ட்ரையருக்கு அதே மாதிரி பில் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ லாஸ்ட்டாக அந்த ரெண்டு பில் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் பில் அமௌண்ட் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸ்கூல் பேக் மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 500 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் பாருங்கள், நமக்கு 5% கொடுத்துருக்காங்களா. இந்த 5% டிஸ்கவுண்ட்டை நம்ம ருபீஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ் நம்ம எப்படி எழுதலாம், பை 100ன்னு எழுதிக்கலாமா. ஸோ அப்போ 5/100 இன்ட்டு இந்த மார்க்கெட் ப்ரைஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இன்ட்டு 500. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது, இந்த 5ம் இந்த 5ம் இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், 5 5s are 25 வரும். ஓகேவா? அப்போ டிஸ்கவுண்ட் அமௌண்ட் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு, 25 ருபீஸ் வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ இந்த ஸ்கூல் பேக்கோட செல்லிங் ப்ரைஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் பேக்கோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நமக்கு 500. ஓகேவா? ஸோ 500 எழுதிக்கோங்க, மைனஸ் டிஸ்கவுண்ட் எவ்வளோ நமக்கு 25. ஓகேவா? ஸோ இப்போ 500லேருந்து 25 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 475 ருபீஸ் வரும். அதான் வந்து இந்த ஸ்கூல் பேக்கோட செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஜிஎஸ்டி டேக்ஸ் கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம செல்லிங் ப்ரைஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஸ்கூல் பேக்கோட பில் அமௌண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பில் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும், நம்ம என்ன பண்ணணும், இந்த ஜிஎஸ்டியை இந்த செல்லிங் ப்ரைஸோட நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஜிஎஸ்டி நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12% கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பர்சன்டேஜை நம்ம என்ன பண்ணணும், ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ 12/100 இன்ட்டு இந்த செல்லிங் ப்ரைஸுக்கு தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க, ஜிஎஸ்டி போடுறாங்க. ஸோ அப்போ இன்ட்டு 475. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த 12ஐயும் இந்த 475ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 475 இன்ட்டு 12. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணுவோமா. 5 2s are 10, remaining 1, 7 2s are 14, 14 plus 1 நமக்கு 15 வரும், remaining 1, 4 2s are 8, 8 plus 1 நமக்கு 9 வந்துடும். ஓகேவா? ஸோ 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே சேம் நம்பர் தான் வரும். 1 5s are 5, 1 7s are 7, 1 4s are 4. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். 0 5ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 10 வரும். ரிமைனிங் 1, 9ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 10, 10 plus 7 நமக்கு 17 வரும். ஸோ 7 இங்கே போட்டோம், ரிமைனிங் 1 இங்கே மேலே போடுறோம். 4 plus 1 நமக்கு 5 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, 5700/100. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு ஈஸியாக இதை கேன்சல் பண்ணலாம். இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ ஜிஎஸ்டி நமக்கு எவ்வளோ வந்திருக்கு, ₹57. இதான் வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த பில் அமௌண்ட் ஆஃப் ஸ்கூல் பேக்கோட பில் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ பில் அமௌண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், செல்லிங் ப்ரைஸையும் ஜிஎஸ்டியும் ஆட் பண்ணால் நமக்கு ஸ்கூல் பேக்கோட பில் அமௌண்ட் கிடச்சிரும். ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 475. ஸோ அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். ப்ளஸ் ஜிஎஸ்டி நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 57. ஓகேவா? ஸோ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுவோமா. ஸோ 475ஐயும் 57ஐயும் ஆட் பண்ணுறோம். 7ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 12 வரும். ரிமைனிங் 1 வந்துடும். 7 plus 1 8, 8 plus 5 நமக்கு 13 வரும். ரிமைனிங் 1 வந்துடும். 4 plus 1 நமக்கு 5 வந்துடும். ஓகேவா? இப்போ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, ₹532. ஓகேவா? இது வந்து ஸ்கூல் பேக்கோட பில் அமௌண்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதே மாதிரி ஹேர் ட்ரையரோட பில் அமௌண்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபைனலாக நம்ம டோட்டல் பில் அமௌண்ட் கண்டுபிடிக்கும் போது ரெண்டு பில் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்ம ஹேர் ட்ரையரோட பில் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ ஹேர் ட்ரையரோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நமக்கு ₹2000 கொடுத்துருக்காங்க.
டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு 10% கொடுத்துருக்காங்க, ஜிஎஸ்டி வந்து நமக்கு 28% கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜை நம்ம ருபீஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ டிஸ்கவுண்ட் அமௌண்ட் ஈக்குவல் டு 10/100. ஓகேவா, பர்சன்டேஜை நம்ம பை 100ன்னு எழுதலாம். ஸோ 10/100. ஸோ இந்த மார்க்கெட் ப்ரைஸுக்கு தான் நமக்கு டிஸ்கவுண்ட் வந்து 10% போடுறாங்க. ஸோ இன்ட்டு 2000. ஓகேவா, ஸோ இப்போ கேன்சல் பண்ணுவோமா, இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிற இந்த 10ஐயும் 20ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 200 வந்துடும். ஸோ டிஸ்கவுண்ட் அமௌண்ட் நமக்கு எவ்வளவு 200. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடைச்சிரும். ஓகேவா, ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2000 கொடுத்துருக்காங்க, மைனஸ் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம 200 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அது. ஓகேவா, ஸோ இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணுவோமா, சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 1800 வரும். ஓகேவா, இப்போ நம்ம செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பில் அமௌண்ட் ஆஃப் ஹேர் ட்ரையர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ பில் அமௌண்ட் ஆஃப் ஹேர் ட்ரையர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த செல்லிங் ப்ரைஸோட இந்த ஜிஎஸ்டியை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹேர் ட்ரையரோட பில் அமௌண்ட் கிடச்சிரும். ஓகேவா, ஸோ ஜிஎஸ்டி நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, 28%ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நம்ம இந்த பர்சன்டேஜை நம்ம என்ன பண்ணணும், ருபீஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஜிஎஸ்டி ஈக்குவல் டு 28%, 28/100ன்னு எழுதியாச்சு, இன்டூ இந்த செல்லிங் ப்ரைஸுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஜிஎஸ்டி கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த செல்லிங் ப்ரைஸை இங்கே எடுத்துடுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், கேன்சல் பண்ணுறோம். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் வந்து நமக்கு 28ம் 18ம் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணணும், மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 8s are 64 வரும். ஸோ 4 ரிமைனிங் 6, 2 8s are 16 வரும். 16 + 6 நமக்கு 22 வரும். ஓகேவா, ஸோ 1 8s are 8, 1 2s are 2. ஓகேவா, ஆட் பண்ணுவோமா, 4 வரும், 8ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 10 வரும். ரிமைனிங் 1, 2 + 1 3, 3 + 2 நமக்கு 5 வந்துடும். ஓகேவா, ஸோ அப்போ நமக்கு ஜிஎஸ்டி எவ்வளோ கிடச்சிருக்கு, 504 கிடச்சிருக்கு. ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், பில் அமௌண்ட் ஆஃப் ஹேர் ட்ரையர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ பில் அமௌண்ட் ஆஃப் ஹேர் ட்ரையர் பாருங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, செல்லிங் ப்ரைஸையும் ஜிஎஸ்டியும் ஆட் பண்ணால் நமக்கு பில் அமௌண்ட் ஆஃப் ஹேர் ட்ரையர் கிடச்சிரும். ஓகேவா, செல்லிங் ப்ரைஸ் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு, 1800. ஓகேவா, ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 1800. ஸோ அதை இங்கே எழுதிக்கோங்க, 1800 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து நமக்கு 504. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணணும், 1800ஐயும் 504ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 4 வரும். 0 8ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 13, ரிமைனிங் 1 வரும். 1 ஆட் பண்ணால் நமக்கு 2 வந்துடும். ஓகேவா, அப்போ 2304 இது வந்து ஹேர் ட்ரையரோட பில் அமௌண்ட். ஓகேவா, ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் பில் அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் பில் அமௌண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த ஸ்கூல் பேக்கோட பில் அமௌண்ட்டையும் இந்த ஹேர் ட்ரையோட பில் அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் பில் அமௌண்ட் கிடச்சிரும். ஓகேவா, ஸோ இந்த ஸ்கூல் பேக்கோட பில் அமௌண்ட் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 532. ஓகேவா, ஸோ அதை எடுத்து நம்ம இங்கே எழுதிப்போம், ₹532 ப்ளஸ் இந்த ஹேர் ட்ரையரோட பில் அமௌண்ட் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 2304. ஓகேவா, ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுவோமா, 2304ஐயும் இந்த 532ஐயும் ஆட் பண்ணுறோம். 4ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 6 வரும். 0ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 3 வந்துடும். 3ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 8 வரும். இந்த 2 நமக்கு அப்படியே வந்துடும். ஓகேவா, ஸோ அப்போ நமக்கு டோட்டல் பில் அமௌண்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு, ₹2836. இதான் வந்து டோட்டல் பில் அமௌண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின், a branded air conditioner AC has a marked price ₹38,000. There are 2 options given for the customer. இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஏசி வாங்க போகிறாங்க, அந்த ஏசியோட மார்க்டு ப்ரைஸ் வந்து 38,000. ஓகேவா, ஸோ அந்த கஸ்டமருக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ 2 ஆப்ஷன் கீழே எழுதியிருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன், செல்லிங் ப்ரைஸ் இஸ் த சேம் ₹38,000. ஓகேவா, செல்லிங் ப்ரைஸில் எந்த சேஞ்சஸும் இருக்காது, பட் வித் அட்ராக்டிவ் கிஃப்ட்ஸ் ஒர்த் ₹3,000. செல்லிங் ப்ரைஸில் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது, ஆனால் வந்து 3,000 ருபீஸுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்களாம். ஓகேவா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா, செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, டிஸ்கவுண்ட் ஆஃப் 8% ஆன் த மார்க்கெட் ப்ரைஸ் பட் நோ ஃப்ரீ கிஃப்ட். இப்போ
இந்த மார்க்டு ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா 38,000ல் டிஸ்கவுண்ட் வந்து 8% கொடுக்குறாங்க. ஆனால் வந்து என்ன கிடையாது, கிஃப்ட்டு கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து பெட்டராக இருக்கும் ஓகேவா அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. விச் ஆஃபர் இஸ் பெட்டர் ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது பெட்டர் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த ரெண்டு ஆப்ஷன்லையும் ஏசி வந்து நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது பெட்டர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நான் சொல்யூஷன் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் 1ஐயும் 2ஐயும் நம்ம பக்கத்தில் எழுதிக்கிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஆப்ஷன் 1 பாருங்கள், ஏசியோட மார்க்கெட் ப்ரைஸ் எடுத்து எழுதியிருக்கேன் ₹38,000. கிஃப்ட் வந்து நமக்கு ₹3,000க்கு கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் அமௌண்ட் நமக்கு எதுவும் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஏசியை நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறத நம்ம இங்கே எடுத்துக்கணும். ஸோ கிஃப்ட் அப்படின்றது நமக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், இது ஒரு ஆஃபராக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து இந்த கிஃப்ட் அமௌண்ட்டை நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து ஏசியை நம்ம வாங்கின ப்ரைஸாக இங்கே நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ பாருங்கள் எப்படி எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ வி கன்சிடர் பாட் ஃபார் ஏசி. ஏசி நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா இந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து இந்த கிஃப்ட் அமௌண்ட்டை நம்ம சப்ராக்ட் பண்ணால் ஏசியை நம்ம வாங்கின ப்ரைஸ் நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு 38,000. கிஃப்ட் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3,000 ருபீஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 35,000 வரும். ஸோ இதுதான் வந்து ஏசியோட வாங்கின ப்ரைஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஏசியோட மார்க்கெட் ப்ரைஸ் எடுத்து எழுதியிருக்கேன் 38,000 எடுத்து எழுதியிருக்கேன். டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு இங்கே 8% கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கிஃப்ட்டும் நமக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ டிஸ்கவுண்ட்டை வந்து நமக்கு பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ருப்பீஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். டிஸ்கவுண்ட் அமௌண்ட் ஈக்குவல் டு இந்த 8% நம்ம எப்படி எடுத்து எழுதிக்கலாம், 8/100ன்னு எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு இந்த மார்க்கெட் ப்ரைஸுக்கு தான் வந்து டிஸ்கவுண்ட் போடுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இன்ட்டு 38,000. ஓகேவா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? ஸோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் நமக்கு இந்த 8ம் 380யும் இருக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3,040 ருபீஸ் வருது. ஓகேவா? இதுதான் வந்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த ஏசியோட டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் ஏசி, ஓகேவா, டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் ஆஃப் ஏசி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து இந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட்டில் இந்த ஏசி நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 38,000 கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் அமௌண்ட் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 3,040 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுவோமா? நீங்கள் சப்ராக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. 34,960. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து ஆப்ஷன் 2ல் ஏசி வாங்கின விலை. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு ஆப்ஷனையும் கம்பேர் பண்ணுங்களேன். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் நமக்கு ஏசி வந்து 35,000க்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? செகண்ட் ஆப்ஷனில் நமக்கு ஏசி வந்து 34,960 ருபீஸுக்கு கிடச்சிருக்கு. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் வந்து ஒரு 40 ருபீஸ் தான். ஆனால் வந்து எதில் வந்து நமக்கு கம்மியான விலையில் ஏசி கிடச்சிருக்கு, ஆப்ஷன் 2ல் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் பெட்டர் அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். ஓகேவா? ஆப்ஷன் 2 இஸ் பெட்டர்னு நம்ம எழுதிக்கணும். இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு 10th கொஷின். If a mattress is marked for ₹7,500 and is available at two successive discount of 10% and 20%, find the amount to be paid by the customer நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு மேட்ரஸஸோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நமக்கு 7,500 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மேட்ரஸஸை வாங்கும்போது நமக்கு 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களாம். ஓகேவா? ஒரு ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து 10% கொடுக்குறாங்க, செகண்ட் டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு 20% கொடுக்குறாங்க. அப்படின்னா ஃபைண்ட் த அமௌண்ட் டு பி பெய்டு பை த கஸ்டமர். ஸோ இந்த 2 டிஸ்கவுண்ட் போக அந்த கஸ்டமர் வந்து எவ்வளோ வந்து பெய்ட் பண்ணால் போதும் அப்படின்றத நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சொல்யூஷன் பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான் இது.
ஸோ நமக்கு 2 டிஸ்கவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ₹7,500. ஓகேவா? ஸோ டிஸ்கவுண்ட் நம்பர் 1ன்னு எடுத்திருக்கேன், 10%. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட்ல வந்து நமக்கு எவ்வளோ ப்ரைஸ் வருது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுக்கு ஃபார்முலா இருக்கு. மார்க்கெட் ப்ரைஸ் இன்டூ 100 மைனஸ் D1. D1னா இங்கே டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். ஓகேவா? பை 100. ஓகேவா? இங்கே மார்க்கெட் ப்ரைஸுக்கு பதிலாக 7,500 எழுதிக்கிறோம். இன்டூ இந்த 100 நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். மைனஸ் D1க்கு பதிலாக இங்கே 10. ஏன்னா D1 அப்படின்றது இந்த டிஸ்கவுண்ட் 1. ஓகேவா? ஸோ அப்போ டிஸ்கவுண்ட் 1 நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10% கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10 எடுத்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? பை 100 நமக்கு அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த 7,500 நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இந்த 100லேருந்து இந்த 10 நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 90/100 வரும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நமக்கு 75ம் 90யும் இருக்குது. ஸோ 75ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த 0 நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 5 9s are 45 வரும். ரிமைனிங் 4 வரும். 7 9s are 63 வரும். 63யும் 4ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 67 வந்துடும். ஓகேவா? அப்போ நமக்கு ப்ரைஸ் ஆஃப்டர் த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? ₹6,750. ஓகேவா? இங்கே ஒரு 0 நம்ம விட்டோம் பார்த்தீங்களா? அந்த 0 தான் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? டிஸ்கவுண்ட் போக நமக்கு மேட்ரஸோஸோட ப்ரைஸ் வந்து நமக்கு 6,750 வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதே மாதிரி செகண்ட் டிஸ்கவுண்டர் இன்னொரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் போக நம்ம அந்த மேட்ரஸோட ப்ரைஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதான் வந்து அந்த கஸ்டமர் வந்து பெய்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரைஸ் ஆஃப்டர் த டிஸ்கவுண்ட் டூ. அதே சேம் தான் ஃபார்முலா. மார்க்கெட் ப்ரைஸ் இன்டூ 100 மைனஸ் D2. D2 அப்படின்றது நமக்கு செகண்டாக ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா? அதான் 20%. ஓகேவா? ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம இங்கே எது எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? ப்ரைஸ் ஆஃப்டர் த டிஸ்கவுண்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இதை நம்ம என்ன பண்ணணும்? மார்க்கெட் ப்ரைஸாக இங்கே செகண்ட் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கும் போது நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ₹6,750. ஓகேவா? ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ மார்க்கெட் ப்ரைஸுக்கு பதிலாக நம்ம 6,750 எடுத்து எழுதிக்கிறோம். இன்டூ 100 மைனஸ் D2க்கு பதிலாக 20/100. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இங்கே 6,750 நம்ம அப்படியே வைக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 100லேருந்து இந்த 20 நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கணும். 100லேருந்து 20 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 80 வந்துடும். பை 100 நமக்கு அப்படியே இருக்குது. ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணணும். இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது? 675ம் இந்த 8ம் இருக்குது. மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 8s are நமக்கு 40 வரும். ரிமைனிங் 4 வந்துருச்சு. 7 8s are நமக்கு 56 வரும். 56ஓட 4 ஆட் பண்ணால் நமக்கு 60 வந்துடும். ரிமைனிங் 6 இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, 6 8s are நமக்கு 48 வரும். 48ஓட இந்த 6 ஆட் பண்ணால் நமக்கு 54 வரும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 5,400. ஓகேவா? ஸோ எடுத்து எழுதுவோமா? ₹5,400 கிடைச்சிருக்கு. இதான் வந்து அந்த கஸ்டமர் பெய்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட். ஓகேவா? ஸோ அமௌண்ட் பெய்ட் பை த கஸ்டமர் ஈக்குவல் டு ₹5,400ன்னு எடுத்து எழுதணும். இதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். அதில் 11th கொஸ்டின் பாருங்க. A fruit vendor sells fruits for ₹200, gaining ₹40. His gain percentages அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ என்ன நமக்கு கேட்டிருக்காங்க? கெயின் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. என்னென்னா கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க ₹200ன்னு கொடுத்துருக்காங்க. கெயின் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அமௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க ₹40ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. கெயின் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு கெயின் பை சிபி அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும்? காஸ்ட் ப்ரைஸ் தெரியணும் இல்லையா? இங்கே நமக்கு செல்லிங் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த செல்லிங் ப்ரைஸையும் கெயினையும் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் கெயின். செல்லிங் ப்ரைஸ்லேருந்து கெயினை நம்ம செப்பரேட் பண்ணால் நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு 200 கொடுத்துருக்காங்க.
மைனஸ் கெயின் வந்து நமக்கு 40 rupees கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அந்த 40 எடுத்து இங்கே எழுதிக்கணும். ஸோ சப்ராக்ட் பண்ணுங்க, 200லேருந்து 40 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 160 வரும். ஸோ இதான் வந்து நமக்கு என்னது காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு 160 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா, ஸோ கெயின் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு கெயின் வந்து நமக்கு 40 பை காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு 160, அதான் டினாமினேட்டரில் எடுத்து எழுதியிருக்கேன். இன்டூ பர்சன்டேஜாக மாற்றணும் அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ கேன்சல் பண்ணுவோமா, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் பாருங்கள், இதை நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா, 2 2s are 4 வரும். இங்கே நமக்கு 8 2s are 16 வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், மேலே 2 இருக்குது, கீழே 8 இருக்குது. திருப்பி நம்ம இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 4 2s are 8. ஓகேவா, இப்போ நமக்கு இங்கே 100 இருக்குது, இங்கே 4 இருக்குது. நம்ம 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 4s are 4, 2 4s are 8, ரிமைனிங் 2 வரும். 5 4s are நமக்கு 20 வரும். ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 25% கிடச்சிருக்கு. இதுதான் வந்து கெயின் பர்சன்டேஜ். இது நமக்கு ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 12th கொஷின், பை செல்லிங் எ ஃப்ளவர் பாட் ஃபார் ₹528 a woman gains 20%. At what price should she sell it to gain 25% அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஃப்ளவர் பாட்டை 528 rupeesக்கு செல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து 20% வந்து கெயின் கிடச்சிருக்கு. ஓகேவா, ஸோ அதே ஃப்ளவர் பாட்டை எவ்வளோ ரூபாய்க்கு சேல் பண்ணால் 25% வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ 25% வந்து கெயின் வரணும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கதெல்லாம் எடுத்து எழுதியிருக்கேன். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு ₹528. கெயின் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20% கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அந்த ஃப்ளவர் பாட்டோட காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா, காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 by 100 ப்ளஸ் கெயின் பர்சன்டேஜ் இன்டூ செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, ஸோ இதில் அப்படியே நம்ம தெரிஞ்ச வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 by 100 ப்ளஸ் கெயின் பர்சன்டேஜ் பதிலாக நம்ம 20 எடுத்து எழுதணும். இன்டூ செல்லிங் ப்ரைஸுக்கு பதிலாக 528 எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு இந்த 100 நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். கீழே டினாமினேட்டரில் 100ஐயும் 20ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 120 வரும். இன்டூ 528. ஓகேவா, ஸோ இப்போ கேன்சல் பண்ணுவோமா, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 6 2s are 12 வரும். இங்கே 2 2s are 4, ரிமைனிங் 1, 6 2s are 12, 4 2s are 8 வரும். ஓகேவா, இப்போ நம்ம திருப்பி 2 டேபிளில் கூட கேன்சல் பண்ணலாம், இல்லைனா வந்து டேரெக்டாக 6 டேபிளில் கூட கேன்சல் பண்ணலாம். ஓகேவா, நம்ம 6 டேபிளில் கேன்சல் பண்ணுவோம். 1 6 are 6, 4 6 are 24, ரிமைனிங் 2 வரும். திருப்பி நமக்கு 4 6 are 24 வரும். ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு ரிமைனிங் என்னென்ன இருக்குது, இங்கே 10ம் இங்கே 44ம் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஜீரோவை ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, அப்போ 440 rupees நமக்கு கிடச்சிருக்கு. அது வந்து காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கெயின் வந்து நமக்கு 25% வரணும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்றது தான் நமக்கு கொஷின். ஓகேவா, ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ என்னென்னா இப்போ நமக்கு இருக்குது, காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, கெயின் பர்சன்டேஜ் இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கும் நமக்கு ஃபார்முலா இருக்குது. செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் கெயின் பர்சன்டேஜ் பை 100 இன்டூ காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இந்த 100 அப்படியே எழுதிப்போம். ப்ளஸ் கெயின் பர்சன்டேஜ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25 கொடுத்துருக்காங்க. பை 100 நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். இன்டூ காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு 440, அதை அப்படியே எழுதிக்கிறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நியூமரேட்டரில் உள்ளதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். 100ஐயும் 25ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 125 வரும். பை 100 நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். பை 100 நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். இன்டூ 440. ஓகேவா, இப்போ கேன்சல் பண்ணுவோமா, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். மேலேயும் கீழேயும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 5s are 10 வரும். இங்கே நமக்கு 2 5s are 10, ரிமைனிங் 2, 5 5s are 25 வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 44 இருக்குது. 2 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, இங்கே 2 2s are 4, இங்கே 2 2s are 4. ஓகேவா, ஸோ ரிமைனிங் நமக்கு இங்கே 25வும் 22வும் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணணும்.
25ஐயும் 22ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா, 5 2s are 10, ரிமைனிங் 1, 2 2s are 4, 4 + 1 நமக்கு 5 வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்லேயும் அதே சேம் தான், 5 2s are 10, ரிமைனிங் 1, 2 2s are 4, 4 + 1 நமக்கு 5 வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஆட் பண்ணுங்க 0 5 5. ஓகேவா, இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ருபீஸ் 550 கிடச்சிருக்கு. இதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். அப்போ கெயின் பர்சன்டேஜ் வந்து நமக்கு 25% நமக்கு கெயின் வரணும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் நமக்கு என்னவா இருந்திருக்கணும், 550 இருந்திருக்கணும். ஸோ இது நமக்கு ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 13th கொஸ்டின், எ மேன் பைஸ் அன் ஆர்டிகிள் ஃபார் ருபீஸ் 150 அண்ட் மேக்ஸ் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் விச் ஆர் 12% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ். அட் வாட் ப்ரைஸ் மஸ்ட் he sell it to gain 5% அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஆர்டிக்கிளோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு 150 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு வந்து ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் வந்து நமக்கு 12% கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ஆர்டிக்கிளை வந்து 5% கெயின் வர்றதுக்கு எவ்வளோவுக்கு வந்து செல் பண்ணியிருக்கணும். ஓகேவா, அப்போ செல்லிங் ப்ரைஸ் நமக்கு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ எப்படி டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும், இந்த காஸ்ட் ப்ரைஸோட இந்த ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிரும். ஓகேவா, ஸோ சொல்யூஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 150, ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் வந்து நமக்கு 12% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்சன்டேஜை நம்ம என்ன பண்ணணும், ருபீஸில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ 12% நம்ம 12/100ன்னு எழுதிக்கலாம், இன்டூ 150. இந்த காஸ்ட் ப்ரைஸுக்கு தான் நமக்கு ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் 12% வந்திருக்கு. ஸோ இப்போ இன்டூ 150. ஓகேவா, இப்போ கேன்சல் பண்ணுங்க. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் 5 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணுவோம். 2 5s are 10, 3 5s are 15 வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். 1 2s are 2, 6 2s are 12 வரும். ஓகேவா, ஸோ ரிமைனிங் நமக்கு இங்கே 6ம் 3யும் இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 18 rupees வந்துடும். இதான் வந்து ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது, காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா, ஸோ இப்போ காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க 150. ஓகேவா, ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், ருபீஸ் 18 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை இங்கே எழுதிக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 168 வரும். இதான் வந்து டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, ஸோ இதான் வந்து இப்போ நம்ம காஸ்ட் ப்ரைஸாக எடுத்துக்கணும். ஓகேவா, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கெயின் வந்து 5% வரணும் அப்படின்னா இந்த ஆர்டிக்கிளை எவ்வளோவுக்கு சேல் பண்ணியிருக்கணும். ஓகேவா, அப்போ நம்ம செல்லிங் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ காஸ்ட் ப்ரைஸும் கெயின் பர்சன்டேஜும் கொடுத்து செல்லிங் ப்ரைஸ் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. Selling price equal to 100 plus gain percentage by 100 into cost price. ஓகேவா, ஸோ இப்போ selling price equal to 100 plus gain percentage எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 எழுதிக்கிறோம், by 100 அப்படி எழுதிக்கிறோம், into காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு 168 தான் இங்கே எடுத்துக்கணும். ஓகேவா, 168. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு மேலே நியூமரேட்டர் உள்ளதை ஆட் பண்ணிக்கோங்க. 100ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 105 வரும். by 100 into 168. ஓகேவா, ஸோ மேலே நியூமரேட்டரில் உள்ளதை நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். 168ஓட 105 நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 8 5s are 40 வரும், ரிமைனிங் 4. 6 5s are நமக்கு 30 வரும், 30 + 4 நமக்கு 34 வரும், ரிமைனிங் 3 வந்துடும். 1 5s are 5, 5 + 3 நமக்கு 8 வரும். ஓகேவா, 0வால் மல்டிப்ளை பண்ணால் 0 தான் வரும். ஸோ நம்ம 0 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே சேம் நம்பர். ஸோ 8 6 1 எழுதிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணுவோமா, 0 4, இங்கே 16, ரிமைனிங் 1. 6 + 1 நமக்கு 7 வரும். இந்த 1 நமக்கு அப்படியே வந்துடும். ஓகேவா, ஸோ அப்போ மேலே நியூமரேட்டரில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 17640 by 100ன்னு வந்திருக்கு. ஓகேவா, ஸோ 100ஆல் டிவைட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், பேக் சைட்லேருந்து 2 digit தள்ளி பாயிண்ட் வச்சா போதும். ஸோ எப்படி பாருங்கள், 176.40ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ இதான் வந்து என்னது, செல்லிங் ப்ரைஸ். இது நமக்கு ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 14th சம் பாருங்கள். வாட் இஸ் த மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் எ ஹேட் விச் இஸ் பாட் ஃபார்
₹210 at 16% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து மார்க்டு ப்ரைஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சொல்யூஷன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத நம்ம எடுத்து எழுதணும். ஸோ மார்க்டு ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு 210. இந்த ஹேட்டோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு 210 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து நமக்கு 16% கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம ஃபார்முலாவில் டேரெக்டாக அப்ளை பண்ணி நம்ம மார்க்டு ப்ரைஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார்முலா பாருங்கள். டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் இன்டூ 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் பை 100. ஓகேவா? ஸோ இதில் நமக்கு என்னென்ன வேல்யூ தெரியுமோ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். பாருங்கள், டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு 210 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. இன்டூ 100 அப்படி எழுதிக்கோங்க. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து நமக்கு 16 கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் 16 எழுதிக்கோங்க பை 100. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த 210 நம்ம அப்படி எழுதிப்போம். மார்க்டு ப்ரைஸை நம்ம அப்படி எழுதிக்கிறோம். இன்டூ 100லேருந்து 16 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 84 வரும் பை 100. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மார்க்டு ப்ரைஸை நம்ம இங்கே அப்படியே வச்சுருப்போம். இந்த 210 நமக்கு அப்படியே இருக்குது. இன்டூ இந்த 84 பை 100 நம்ம ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போது ரெசிப்ரோக்கலாக மாறும். ஓகேவா? ஸோ அப்போ 100 பை 84 மாறும். ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணுவோம். 1 2s are 2. இந்த 1 வந்து 2 டேபிளில் வராது. ஸோ 0 ஆட் பண்ணிக்கோங்க. இது 10 ஆகிடும். அப்போ 5 2s are 10ன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்கள், 4 2s are 8, 2 2s are 4. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம திருப்பி நம்ம இந்த 100ஐயும் 42ஐயும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுவோம். 5 2s are 10. இந்த 0 நமக்கு அப்படியே வந்துடும். இங்கே 2 2s are 4, 1 2s are 2. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 105ஐயும் 21ஐயும் நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ணுவோம். 7 3s are 21. இங்கே நமக்கு 3 3s are 9, ரிமைனிங் 1. 5 3s are 15. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம இது 7 டேபிளில் இங்கே கீழே 7 இருக்குது, இங்கே 35 இருக்குது. ஸோ நம்ம 7 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 7s are 7, 5 7s are 35 இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். ரிமைனிங் நமக்கு இங்கே 5ம் 50யும் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 250 வரும். 5 5s are 25 வரும். இந்த 0 நமக்கு அப்படியே வந்துடும். ஸோ இதான் வந்து நமக்கு என்னது? மார்க்டு ப்ரைஸ். அப்போ 250 வந்து நமக்கு மார்க்டு ப்ரைஸ். இது வந்து நமக்கு ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 15th கொஸ்டின். The single discount in percentage which equivalent to 2 successive discount of 20% and 25% is dashன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 2 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களா? ஸோ ஒன்று வந்து 20% கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து 25% கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு சம் பார்த்துருக்கோம். 2 டிஸ்கவுண்ட் கொடுத்து ஒரு சம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே சேம் தான். ஸோ சொல்யூஷன் பாருங்கள் எப்படி எடுத்து எழுதியிருக்கேன். இந்த இடத்துல நமக்கு மார்க்டு ப்ரைஸே கொடுக்கல. ஓகேவா? ஸோ நம்ம இங்கே இடத்துல நம்ம பர்சன்டேஜ் அப்படின்றதுனால மார்க்டு ப்ரைஸை நம்மளாவே என்ன பண்ணுறோம்? 100ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ சொல்யூஷன் பாருங்கள். லெட் த மார்க்டு ப்ரைஸ் பி 100. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? D1 வந்து 20%. ஸோ D2 வந்து நமக்கு 25% கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த D1 எடுத்து நம்ம சம்ம செய்யலாம். ஸோ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ், ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் பாருங்கள், ஈக்குவல் டு ஃபார்முலா இருக்குது 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் பை 100 இன்ட்டு மார்க்டு ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இந்த 100 நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். மைனஸ் இந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து நமக்கு 20, ஸோ அப்படியே எழுதிக்கிறோம் பை 100 இன்ட்டு. ஸோ மார்க்டு ப்ரைஸ் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம்? 100ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நியூமரேட்டர் உள்ளதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். 100லேருந்து 20 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 80 வரும். பை 100 நமக்கு அப்படியே இருக்குது இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும்? 80 கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த 80 தான் நம்ம என்ன பண்ணணும்? மார்க்டு ப்ரைஸாக எடுத்துக்கிட்டு இந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ பாருங்கள், மார்க்டு ப்ரைஸ் ஈக்குவல் டு 80, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து நமக்கு 25%. இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை வந்து நம்ம டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் 2ன்னு எடுத்துக்கலாம்.
ஓகேவா ஸோ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் 2 வந்து நமக்கு அதே சேம் ஃபார்முலா 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் பை 100 இன்ட்டு மார்க் ப்ரைஸ் ஓகேவா 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் நமக்கு எவ்வளோ இங்கே 25 ஓகேவா இங்கே 25 எழுதியாச்சு பை 100 எழுதியிருக்கோம் இன்ட்டு மார்க் ப்ரைஸ் நமக்கு எவ்வளவு 80 ஓகேவா ஸோ அந்த 80 இங்கே எழுதியாச்சு ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க நியூமரேட்டரில் உள்ளதை நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கணும் 100லேருந்து 25 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 75 வரும் ஸோ 75 பை 100 இன்ட்டு 80 ஓகேவா ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணுவோமா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும் நெக்ஸ்ட் நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம் 5 2s are 10 வரும் இங்கே 4 2s are 8 வரும் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த 75ஐயும் 5ஐயும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம் 1 5s are 5 இங்கே 1 5s are 5 ரிமைனிங் 2 வந்துடும் 5 5s are 25 வரும் ஓகேவா ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 15ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 60 வரும் ஸோ இது வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் 2 ஓகேவா டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் 2 நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு ₹60 கிடச்சிருக்கு ஓகேவா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் டோட்டல் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் ஸோ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 100லேருந்து 60 நம்ம டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நம்ம மார்க் ப்ரைஸ் எவ்வளோ எடுத்துக்கிட்டோம் 100ன்னு எடுத்துக்கிட்டோம் ஓகேவா ஸோ 100 மைனஸ் 60 ஈக்குவல் டு நமக்கு 40% வந்திருக்கு இதான் ஆன்சர் இது நமக்கு ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸசைஸ் 4.2ல் உள்ள சம்மலாம் நம்ம முடிச்சிட்டோம் எல்லா சம்மையும் நீங்கள் நோட்டில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ஸோ என்னோட அடுத்த வீடியோஸில் எக்ஸசைஸ் 4.3 நம்ம பார்ப்போம் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு என்னோட டிஎன் மேக்ஸ் கேம்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்